ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டுடே இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஹேண்ட்மேட் ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம கிளாத்தை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அயன் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த இம்ப்ரெஷன் லைன் யூஸ் பண்ணி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த ரவுண்ட் கிளாத்தை வந்து 4 பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் மாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாத்தை 1 டைம் டெட்டாலில் வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ஹோமில் ஃபேப்ரிக் மாஸ்க் ரெடி பண்ண போகிறீங்கன்னா 1 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ 4 பீஸஸும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த கர்வ் ஷேப் வருது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு டிஷ் பண்ணிடலாம். நான் ஹேண்ட்மேட் டிஷ் தாங்க யூஸ் பண்ணுறேன். டபுள் டிஷ் போடுறதுனால வந்து இது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஹேண்ட்மேட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு இது செட்டாக இருக்குது, நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ யூ டோன்ட் வரி. இந்த மாதிரி டிச் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம டிச் பண்ண லைனை வந்து கரெக்டாக அதே ஒரே மாதிரி எடுத்துகிட்டு அந்த ஃபுல்லாக அந்த ரவுண்ட் இதுவும் நம்ம டிச் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சோண்டு மட்டும் இடம் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த இடத்த யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஃப்ரண்ட் பேஜை ரிவைஸ் பண்ணி எடுக்க முடியும். நான் டிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பேஜை ரிவர்ஸ் பண்ண போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு ஃபேஸ் விட்டுருக்கோம்னு சொன்னேன் இல்லைங்களா? அதையும் நம்ம டிச் பண்ணிடலாங்க. இப்போ டிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 1 டைம் அயன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய ஃபேஸ் மாஸ்க் வந்திருக்குன்றது பாருங்கள். இப்போ இந்த சைடில் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயே நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்லேயே வந்து நான் வந்து அதை டிஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுனால இந்த கேப் கிடைக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல தான் நான் வந்து எலாஸ்டிக்கை இன்செர்ட் பண்ண போகிறேங்க. இதே மாதிரி இந்த சைடில் நம்ம பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு மாஸ்க் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 26 சென்டிமீட்டர் நீளமும் 16 சென்டிமீட்டர் அகலமும் எடுத்து இந்த மாதிரி ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு கார்னர்லேயும் 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் வந்து 1.5 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ராஸாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேங்க. இந்த க்ராசிங் லைன் யூஸ் பண்ணி இந்த லைன் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் லைன் போட்ட இடத்துல சிசர் வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஃபேஸ் மார்க்கோட பேட்டர்ன். நம்ம இப்போ கட் பண்ணியாச்சுங்க. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த 3 சென்டிமீட்டர் எடுத்தோன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த இடத்த மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம டிஷ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி டிஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம இதை வந்து இப்படி வச்சுட்டு மேலேயும் கீழே மட்டும்தான் நம்ம டிஷ் பண்ண போகிறோம். சைடில் வந்து லாஸ்ட்டாக டிஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம மேலே ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு 1 சென்டிமீட்டர் கேப்பை விட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணி நம்ம டிச்சஸை போடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதையும் நான் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே 1 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு தான் நான் டிச் பண்ண சொன்னேன். ஸோ அதை வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு எலாஸ்டிக்கை உள்ளே வச்சுட்டு நம்ம டிஷ் பண்ண போகிறோம்.
நான் வந்து ஒரு 8 சென்டிமீட்டர் கிட்ட தான் எலாஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால வந்து எலாஸ்டிக் மூவ் ஆகாது. இந்த செகண்ட் மாஸ்க் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட்டு மாஸ்க்கை விட ஃபாஸ்ட்டாக குயிக்காக மேக் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் 2 மாஸ்க்குமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்ப அவசியமான ஒன்று இப்போ இருக்கிற சூழலில். இது நம்ம வந்து பை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து நம்மக்கிட்ட ஃபேப்ரிக் இருக்குது அப்படின்னும் போது, நம்மக்கிட்ட ஸ்டிச்சிங் மெட்டீரியலும் இருக்குது, மிஷினும் இருக்கணும் போது நம்ம மேக் பண்ணுறதுல ஒன்றும் தப்பில்லை இல்லைங்களா? ஸோ நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி அயர்ன் பண்ணிடுறேங்க. இப்போ நம்மளுடைய மாஸ்க் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு மாஸ்க்லேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த எலாஸ்டிக்கை அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஷேர் பட்டனையும் கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.